அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தென்னை மரத்தில் வரக்கூடிய காண்டாமிருக வண்டை நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த தென்னை மரத்தில் வரக்கூடிய காண்டாமிருக வண்டு எந்தெந்த மரங்களை அதிகமாக பாதிக்குன்னு பார்க்கும்போது, அதிகமாக பாதிப்படைகிறது ஹைப்ரிட் ரகம் தாங்க. அதாவது நாட்டு ரகத்தை பாதிக்குது. நாட்டு ரகம் அந்தளவுக்கு பெருசாக பாதிக்கிறது இல்லை. ஏன்னா அது இயற்கையாகவே அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே இருக்குது. அதனால் அது நாட்டு ரகங்கள் பெருசாக பாதிக்காமல் இந்த ஹைப்ரிட் ரகம் தான் ரொம்ப பாதிச்சுக்கிட்டு இருக்குது. அது எந்த வயசு வரைக்கும் அதிகம் பாதிக்கணும்னு பார்க்கும்போது, நம்ம நடவு நட்டத்துலேருந்து 7 வருட கன்றுகள், அதாவது இந்த 7 வருட கன்றுகளில் தான் இந்த காண்டாமிருக வண்டோட பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரிய மரத்தில் பாதிப்புன்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க தெரியும். இந்த 7 வருஷத்தில் இந்த கண்ணில் வந்தால் இந்த காண்டாமிருக வண்டோட பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக தெரியுங்க. நம்ம இந்த 7 வருஷ கண்ணுக்குள்ளே தானே பாதிக்குது, அதாவது இது சின்ன பிள்ளைய தானே பாதிக்குது, காய் மரத்தை எதுவும் பாதிக்கலை. இதனால் காய்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லை, கன்று தானே இது, அது பாட்டுக்கு அது ஒடியாந்துடும், அது பாட்டுக்கு வளர்ந்து வந்துடும் அப்படின்னு நீங்கள் என்னாதீங்க. கண்டிப்பாக இந்த காண்டாமிருக வண்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணுறது தாங்க நல்லது. நம்ம பார்த்தும் சரி வேணாம், இது அதே கண்ட்ரோல் ஆகிடும், தலைமரமே வளர்ந்து வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மரத்தையே அழிச்சிருங்க. அந்தளவுக்கு இந்த காண்டாமிருக வண்டுக்கு அந்தளவுக்கு பவர் இருக்குது. இந்த காண்டாமிருக வண்டுக்கு எதுக்கு காண்டாமிருக வண்டுன்னு பேர் வந்துச்சுன்னு நீங்கள் பார்க்கும்போது, இந்த காண்டாமிருக வண்டு ஆண் வண்டை பார்க்கும்போது காண்டாமிருகம் மாதிரி இதுக்கு ஒரு மூக்கு இருக்குங்க. அதனால தான் இதுக்கு காண்டாமிருக வண்டுன்னு பேர் வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணுன்னு பார்க்கும்போது குருத்து பகுதி இருக்குங்களேங்க, அதாவது தண்டுலேருந்து புதுசாக குருத்து வரும். அந்த குருத்து பகுதியை போயிட்டு இதை கடிச்சு வைக்குங்க. அதனால் என்னன்னு பார்க்கும்போது மட்டை விரியும் போது நம்ம வெளிலேருந்து பார்க்கலாம். அந்த காண்டாமிருக வண்டு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழின்னா இது தாங்க. அந்த குருத்து விரியும் போது வி ஷேப்பில் இருக்கும், அதாவது முக்கோணம் ஷேப்பில் இருக்கும். அப்படி இருந்துச்சுனாலே கண்டிப்பாக நம்ம தென்னை மரத்தில் காண்டாமிருக வண்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த குருத்தை போய்ட்டு இது கடிச்சு வைக்கிறதுனால இந்த வி ஷேப்பு வருது. கடித்து சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால புதிய குருத்து உருவாகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுங்க. தென்னை மரத்தை பார்க்கும்போது நம்ம வச்சது எப்படி இருந்துச்சோ அதேமாதிரி வச்சது மாதிரியே இருக்கும். காலப்போக்கில் மரமே பட்டு போக ஆரம்பிச்சிடும். இதனால தான் காண்டாமிருக வண்டுலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறது. இன்னொரு சிம்பிளான வழியில் காண்டாமிருக வண்டு இருக்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கும்போது, இப்போ தான் புதிய குருத்து தென்னை மரத்துலேருந்து வருதுன்னா அதுக்கு மட்டை, அதாவது புதிய குருத்து இல்லாமல் அதுக்கு முன்னாடி இப்போ அந்த குருத்து வந்திருக்குங்களா அந்த மட்டையை நீங்கள் பார்க்கும்போது ஓட்டையாக இருக்குங்க. அதாவது நல்லா குடஞ்சி வச்சுருக்கோம். அப்படி குடஞ்சி இருந்தாலே இதில் தான் காண்டாமிருக வண்டு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய மரத்துலலாம் பாதிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் பெரிய மரத்துக்கு கீழே பார்க்கும்போது அந்த மரத்துலேருந்து அந்த கடித்து அந்த எச்சங்கள் கீழே விழுந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா அது மட்டையை போட்டு குடஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால் என்ன ஆகும்னு பார்க்கும்போது அந்த மரத்தை கீழே பார்க்கும்போது அந்த துகள் கீழே கிடக்கும். அதோட எச்சங்கள் நல்லாவே தெரியும். அப்படியும் கூட நம்ம தென்னை மரத்தில் காண்டாமிருக வண்டு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காண்டாமிருக வண்டோட பாதிப்பு எப்போ ரொம்ப அதிகமாக தெரியும்னு பார்க்கும்போது, ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்க்கும்போது இதோட பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நம்ம செய்கிற சின்ன தவறுகள்லேருந்து தாங்க இந்த காண்டாமிருக வண்டு ரொம்ப அதிக அளவில் நம்ம காட்டை நோக்கி படையெடுத்து வருது. அதாவது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது, நம்ம இப்போ தான் தென்னந்தோப்பு வச்சுருக்கோம். தென்னந்தோப்புக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா எருக்குழிகளை கொண்டு கொட்டுறாங்க. அப்படி எருக்குழிகள் கொட்டுறதுல அது என்னாகும் பார்க்கும்போது இந்த காண்டாமிருக வண்டு எருக்குழியில் தாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். நீங்கள் எருக்குழியை நம்ம எடுத்து நம்ம மரத்துக்கு போடும்போது நீங்கள் பார்க்கலாம், வெள்ளையாக பெருசாக புழு தெரியுங்க. அந்த புழுவை பார்க்கும்போது சி ஷேப்பில் இருக்கும், நல்ல வெள்ளையே நல்லா பெருசாக இருக்கும். இந்த புழு தான் கொஞ்ச நாளில் வளர்ந்து இதுதான் காண்டாமிருக வண்டாக மாறுங்க. இதோட ஆரம்ப எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா எருக்குழிகள்லேருந்து ஆரம்பிக்குது. நம்ம அந்த எருக்குழிகள் கொஞ்சம் அதாவது தோப்புக்குள்ளே கொட்டாமல் கொஞ்சம் அப்புறப்படுத்தி கொட்டணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க, தென்னை மரத்துக்கு மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு மரத்துக்காக இருந்தாலும் பச்சை எருவை போடக்கூடாது, காஞ்ச எருவை போடுங்க, காஞ்ச எருவை போட்டால் தான் எந்த ஒரு பாதிப்பு வராதும்பாங்க. நம்ம பச்சை சாணியே கொண்டு போயிட்டு தென்னை மரத்தில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி பயன்படுத்தும் போது அந்த பெண் பூச்சி அந்த சாணத்துலேயும் முட்டை வச்சுருங்க. அப்படி முட்டை வைக்கிறதுனால திரும்பியும் அந்த பச்சை சாணிலேயே அந்த புழு உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சந்தர்ப்பத்தை நம்மளே உருவாக்கி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதனால் மோஸ்ட்லி காஞ்ச சாணியை பயன்படுத்துங்க, அதில் தான் சத்துக்கள் இருக்குது. அது இல்லாமல் சத்துக்களை பயிர்கள் சீக்கிரமாக எடுத்துக்கும். நம்ம பச்சை சாணி பயன்படுத்தினோம் கண்டிப்பாக பயிர்களுக்கு நோய்களும் பூச்சிகளும் தாங்க அதிகமாக வரும். அதை பயன்படுத்துகிறத நம்ம அதை குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஃபஸ்ட்டு எருக்குழியிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டேங்க. ரெண்டாவது எங்கேருந்து வருதுன்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி பட்டுப்போன மரங்கள் நம்ம தோப்பில் நிறையா இருக்குங்க. அதாவது காண்டாமிருக வண்டோ இல்லாட்டி கூன் வண்டோ, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பாதித்து அதாட்டி அந்த மரம் பட்டு போய் இருக்கும். அந்த மரம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அப்படியே நம்ம விட்ருவோம், கவனிக்காமல் அப்படியே விட்ருவோம். தோப்பில் அது பாட்டுக்கு அது ஒரு ஓரமாக கிடக்கும்.
அந்த மரத்தை நீங்கள் பொளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா தெரியுங்க. அந்த மரத்தில் வந்து அதிகப்படியான கூன் வண்டு இருக்கும். அதே நேரத்தில் இந்த காண்டாமிருகம் வண்டும் அதுக்குள்ளே இருக்குங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அது வந்து அதோட வாழ்நாள் அது பெருக்கிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் காண்டாமிருகம் வண்டுக்கும் கூன் வண்டுக்கும் நம்ம மேலே மருந்தடித்தாலும் இல்லை மணல் இல்லாட்டி ஃபுட்டாக இதுமாரி நம்ம எது யூஸ் பண்ணாலுமே அது உருவாகிற இடத்த நம்ம கண்ட்ரோல் பண்ணலாட்டினா கண்டிப்பாக வந்து நம்மளாட்டி சுத்தமாக அதாவது பாதிக்காமல் நம்மளாட்டி கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம மருந்தடிப்போம், அது வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்கு அந்த வாடை இருக்கும். இல்லாட்டி நம்ம ஃபியூடாங்குருன்னு மண்ணெல்லாம் பயன்படுத்தினோன்னா ஒரு 3 மாதம் வரைக்குமே அதோடைய எஃபெக்ட் இருக்கும். ஆனால் இந்த மரத்தை நம்ம வந்து அப்படியே விட்டுட்டோன்னா இந்த மரத்தை நம்ம கவனிக்காமல் அதுலேயே அந்த வண்டு வாழ்ந்துகிட்டே இருக்கும். இந்த 3 மாதம் கழித்து நாங்கள் பார்க்கும்போது அந்த மரத்தில் போட்டக்கூடிய அந்த மருந்தோட வாசம் எல்லாம் கம்மியாகிற பட்சத்தில் திரும்பியும் இந்த வண்டு போயிட்டு அந்த மரத்தை போய்ட்டு தாக்க ஆரம்பிச்சிடும். அதாவது நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம தோப்பை வந்து நம்ம சுத்தமாக வச்சுக்கணுங்க. குப்பைகள் அதிகமாக தோப்பில் இருக்காமல் நம்ம சுத்தமாக வச்சுட்டாலே இந்த கூன் வண்டியும் இந்த காண்டாமிருகம் வண்டியும் நம்ம ஈஸியாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். இந்த காண்டாமிருகம் வண்டை கட்டுப்படுத்துறதுக்கு நடைமுறையில் அதிகப்படியான முறைகள் இருக்குதுங்க. அதுலேயும் வந்து செலவே இல்லாத முறைன்னு பார்க்கும்போது நம்ம ஆற்று மணலில் பயன்படுத்துகிறதாங்க நல்ல ஒரு தீர்வை கொடுக்குது. அதாவது ஆற்று மணல் மற்ற மணல் பயன்படுத்தாமல் ஆற்று மணல் நல்லா பெருசாக இருக்கக்கூடிய அந்த ஆற்று மணலை நம்ம தென்னை மரத்தில் அந்த கூர்த்தில் நல்லா காஞ்ச மணல் கொண்டு போய்ட்டு போடும்போது அது இந்த காண்டாமிருக வண்டோட இந்த கழுத்து பகுதியில் போய்ட்டு படுங்க. அப்படி படும்போது என்ன ஆகும் பார்க்கும்போது காண்டாமிருகம் வண்டு அந்த தண்டை கடித்து சாப்பிட்றதுக்கு அதை நீங்கள் நல்லா உத்து பார்த்தா நல்லா தெரியுங்க. அதோட தலை ஒரு சைடில் போகும், உடம்பு ஒரு சைடில் வரும். அப்போக்கி இந்த மணலை கொண்டு போய்ட்டு அது மேலே தூவுறதுனால அந்த கழுத்து பகுதியில் மணல் ஒட்டிக்கிட்டு அது கடிக்கும்போது அது வந்து கழுத்தில் வந்து ஒரு உராய்வு மாதிரி ஏற்பட்டு அந்த இடத்துல அதுக்கு எரிச்சல் ஏற்படும். அதனால் நான் பார்க்கும்போது அந்த இடத்த விட்டு அது வெளில வரத்துக்கு தாங்க பார்க்கும். நீங்கள் இப்படி கூட நீங்கள் காண்டாமிருகம் வந்து நீங்கள் கட்டுப்படுத்தலாம். அதாவது வெறும் மணல் நீங்கள் பயன்படுத்தும் போது கட்டுப்படுத்தலாம். இல்லாட்டி மணல் அது கூட வந்து உப்பு கலந்து போடுவாங்க. நீங்கள் அப்படி போடும்போதும் கண்டிப்பாக வந்து இந்த காண்டாமிருகம் வந்து நல்ல கண்ட்ரோல் கொடுக்குங்க. அப்படி இல்லைனா இதோட கொஞ்சம் பெட்டர் வே, அதாவது கொஞ்சம் காண்டாமிருகம் வந்து நம்ம தோப்பில் அதிகமாக தாக்கியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஆற்று மணலுங்க அது கூட வந்து ஃபியூடான் குருணை, அதாவது கார்போஃபியூரான்னு சொல்லுவாங்க. அதுலேயே ஃபியூடான் குருணை நீங்கள் கேட்டாலே அனைத்து விதமான உரக்கடைகளையும் கிடைக்கும். இது வந்து 1:1 ரேஷியோங்க. அதாவது 10 கிராம் மணல் எடுத்தோம்னா அது கூட வந்து 10 கிராம் வந்து ஃபியூடான் குருணை கலந்து அதே மாதிரி நம்ம தென்னை மரத்தில் அந்த குருத்து பகுதியில் நம்ம போடும்போது இதில் வந்து வாடையும் அதிகமாக இருக்குங்க. இந்த வாடைக்கு வந்து காண்டாமிருகம் வந்து சுத்தமாக உள்ளே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த மணலும் போடும்போது முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கழுத்தில் அது சிக்கி அது இறக்குறதுக்கும் சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து நம்ம 3 மாதம் வரைக்கும் இந்த ஃபியூடாங்குருணை போட்டாலே நல்ல கண்ட்ரோல் கிடைக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி வந்து ஃபார்மர் வந்து இந்த ஃபியூடாங்குருணையும் அது கூட வந்து மணல் தான் கலந்து போடுறாங்க. அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது. ஃபியூடாங்குருணை போட பிடிக்கல, நம்ம வேறாச்சும் நம்ம இயற்கை முறையிலே போடலான்னு பார்க்கும்போது வேப்பங்கொட்டை தூள் இருக்குதுங்க. அதாவது வேப்பங்கொட்டை தூள் வந்து ஒரு 50 கிராமும் அது கூட மணல் வந்து ஒரு 100 கிராம் ஒரு 150 கிராம்ன்ற அளவில் நீங்கள் இதே மாதிரி இந்த குருத்தில் போய்ட்டு போடுங்க. இந்த கசப்பு தன்மைக்கு அது இல்லாமல் இதில் வரக்கூடிய வாடையாட்டி கண்டிப்பாக காண்டாமிருகம் வந்து வராமல் போகுங்க. இல்லாட்டி நம்ம கெமிக்கல் முறையில் கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது பிப்ரோனில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. பிப்ரோனில் வந்து வண்டுக்கு தான் நல்லா கேட்கும். இந்த காண்டாமிருகம் வண்டு இந்த கூன் வண்டுக்கெலாம் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஒரு மரத்துக்கு 10 கிராமுங்க அது கூட வந்து 250 கிராம் மணல், இது ரெண்டுத்துலேயும் கலந்து நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். காண்டாமிருகம் வந்து சுத்தமாக வரவே வராது. நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும் இந்த பிப்ரோனிலுக்கு. நீங்கள் ஒரு டைம் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மீண்டும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துவீங்க. அப்படி இல்லாட்டினா வந்து நம்ம மோனோ கூட வாங்கி பயன்படுத்தலாங்க. ஒரு மரத்துக்கு வந்து 10 ml போதுங்க. நம்ம மோனோ பயன்படுத்துகிறாலும் வண்டு வந்து ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். மரத்துக்கு மேலே நம்ம ஊற்றி விட்டாலே போதுங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது வண்டை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இல்லாட்டி வந்து நம்ம ரூட் ஃபீடிங் நம்ம கொடுக்கலாங்க. நம்ம பெரும்பான்மையாக வந்து ரூட் ஃபீடிங் தான் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது நல்ல கண்ட்ரோலில் இருக்குது. அதாவது கீழே வந்து மோனோ, வேரில் வந்து மோனோ, அது கூட வந்து காண்டாஃப் இல்லாட்டி டில்ட்டு கட்டுறாங்க. அது கூட மைக்ரோநியூட்ரியன்ட் சேர்த்து கட்டுறாங்க. இதெல்லாம் ஒரு 100 ml வந்து கலக்கி அதை வந்து மரத்தோட வேரில் கட்டுறாங்க. இப்படி கட்டும்போது வெள்ளையும் மேலே கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டும் கண்ட்ரோல் ஆகுது. அதாவது வண்டோட பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த கூன் வண்டு அதாவது இந்த காண்டாமிருகம் வண்டு இப்படின்னு இந்த 2 வண்டுகளையும் நம்மள்ட்ட கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை விட ரொம்ப ஈஸியான மெத்தட்னு பார்க்கும்போது நம்ம வந்து ட்ராப் வைக்கிறதாங்க. அதாவது பயாலஜிக்கல் கண்ட்ரோலில் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து 2 to 3 ட்ராப் வைக்கணுங்க. அப்படி வச்சோன்னா ஆண் கூன் வண்டும் பெண் கூன் வண்டும் இது ரெண்டுமே ஈர்க்கப்படுங்க. அதாவது
இந்த பயாலஜிக்கல் மெத்தட் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது இந்த ட்ராப்லேருந்து ஒரு விதமான ஒரு வாசம் வருங்க. அது என்ன பண்ணணும் பார்க்கும்போது ஆண் கூன் வண்டி இழுக்கும், அதே நேரத்தில் பெண் கூன் வண்டி இழுக்கும். அப்படி இழுக்கும்போது அந்த கூன் வண்டு வந்து இந்த ட்ராப்பில் வந்து விழுந்துருங்க. இந்த ட்ராப்பில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சாலே போதும். இதை வந்து ஒரு வாரத்துக்கு ஒன்ஸ் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அதாவது இதில் வண்டு விழுந்திருக்கா, அப்படி விழுந்துருந்துச்சுன்னா அது தோட்டத்துலேருந்து கொண்டு போய்ட்டு நம்ம அப்புறப்படுத்தி கொட்டிடணும். ஏன்னா அது உள்ளே விழுவும்போது உள்ளே வந்து நம்ம தண்ணி வச்சுருக்கோம், தண்ணியில் முழுகி அது செத்துரும். அதை போய்ட்டு நம்ம வெளில ஊற்றுறது ரொம்ப நல்ல விஷயங்க. அது வந்து இந்த ட்ராப்லாம் நம்ம 3 மாதத்துக்கு ஒன்ஸு அதுக்குள்ளே இருக்க அந்த கெமிக்கலை வந்து மாற்றுறது ரொம்ப நல்ல விஷயங்க. ஏன்னா அந்த 3 மாதம் வரைக்கும் தான் அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோடய வாடை வந்து ரொம்ப கம்மியாகிடும். அதேமாதிரி இந்த ட்ராப்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் பண்ணுற தவறு என்னென்னு பார்க்கும்போது எல்லோரும் கொண்டு போய்ட்டு வயலுக்கு உள்ளே வச்சிடுறாங்க. நம்ம வந்து இதுக்கே சொல்லியிருந்தோம் பழையக்கு, அதாவது பழையை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ அதை போட்டிருந்தோம். அந்த பழையக்கல் வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம ட்ராப்னு ஒன்று பயன்படுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து 4 சைடும் வரப்புகளில் மட்டும் பயன்படுத்துங்க, வயலுக்குள்ளே பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம வயலுக்குள்ளே பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த ட்ராப்லேருந்து வரக்கூடிய வாசத்தாட்டி பக்கத்து வயலில் இருக்கக்கூடிய வண்டு கூட நம்ம வயலுக்கு வருங்க. அப்படி வரும்போது அது என்ன பார்க்கும்போது இந்த ட்ராப்புக்கு வராமல் டேரெக்டாக நம்ம மரத்தை போய்ட்டு பாதிக்கிறதுக்கு கூட சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதே நம்ம வரப்பு ஓரங்களில் பயன்படுத்தினோம்னா இந்த வரப்பு ஓரங்களில் வச்சக்கூடிய இந்த ட்ராப்லேருந்து வாசங்கள் வரும். அது என்ன பண்ணுன்னு பார்க்கும்போது வயலுக்குள்ளே இருக்கக்கூடிய வண்டுகளை வந்து வரப்புக்கு இழுக்குங்க. அதனால தான் நம்ம சொல்கிறது, ஒரு ட்ராப் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா வரப்பு ஓரங்களில் வச்சு பயன்படுத்துங்க, வயலுக்குள்ளே பயன்படுத்தாதீங்க. நான் பார்க்குற பல விவசாயிகள் வந்து வயலுக்குள்ளே தான் இன்னும் வச்சு பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் பயன்படுத்தாதீங்க, வரப்பில் வச்சு பயன்படுத்துங்க. ஒரு ஏக்கருக்கு 2 to 3 ட்ராப் இருந்தாலே போதுங்க, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த ட்ராப் தான் வாங்கி பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கூட இல்லைங்க. நம்ம ஆமணக்கு புண்ணாக்கு கூட வாங்கி பயன்படுத்தலாங்க. இது வந்து ஒரு ஏக்கருக்கு 5 இடத்துல நம்ம வைக்கணும். ஆமணக்கு புண்ணாக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு, அது கூட 5 லிட்டர் தண்ணி, இது ரெண்டுத்தையும் கலந்து நம்ம வரப்புகள் ஓரத்தில் வச்சாலே இதுலேருந்து வரக்கூடிய இந்த புளிச்ச வாசத்துக்கே இந்த காண்டாமிருகம் வந்து அதிக அளவு ஈர்க்கப்பட்டு இந்த பானைக்குள்ளே வந்து விழுந்துருதுங்க. அப்படி இந்த பானைக்குள்ளே வந்துச்சு, ஏன்னா 5 லிட்டர் தண்ணி ஆமணக்கு புண்ணாக்கு வச்சுருக்கோம். அந்த 5 லிட்டர் தண்ணியில் அந்த வண்டு விழுவும்போது கண்டிப்பாக அது இறந்துடும். நம்ம இந்த முறையில் கூட இந்த ஆமணக்கு புண்ணாக்கு வச்சு நம்ம காண்டாமிருகம் வண்டி நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதெல்லாம் தாண்டி என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் என்ன பார்க்கும்போது தோப்பை சுத்தமாக வச்சுக்கோங்க. பழைய மட்டையெல்லாம் தோப்புலேருந்து வெளில எடுத்து போட்டுருங்க. அதே மாதிரி எருக்குழி பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதேமாரி நம்ம வயலில் நம்ம தோப்பில் வந்து ஏதாவது பழைய மரம் வந்து விழுந்துருச்சுன்னா அந்த மரத்தை வந்து ஃபுல்லாக அப்புறப்படுத்துங்க. அப்போ நீங்கள் அப்புறப்படுத்திட்டீங்கனாலே எனக்கு தெரிஞ்சு பாதி பிரச்சனை வந்து குறைஞ்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எருக்குழிலாம் இருந்துச்சுன்னா அதில் போய்ட்டு இந்த மெட்ராசியம் அப்படின்ட்டு ஒரு பாக்டீரியா இருக்குங்க. இது வந்து ஒரு உயிருள்ள பூஞ்சான இனம். இது என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது இந்த எருக்குழியில் இருக்கக்கூடிய பூச்சிகளையும் பூஞ்சானையும் இது அழிச்சிடுங்க. இதை நம்ம வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்தலாம் போதுங்க. அதாவது 250 மெட்ராசியமும் அது கூட 750 வாட்டர், இது ரெண்டுத்தையும் கலந்து எருக்குழிக்கு மேலே நம்ம தெளிச்சு விட்டாலே இது வந்து ஒரு உயிருள்ள பூஞ்சான இனம். இது வந்து பரவிக்கிட்டே இருக்கும். அதாவது வந்து நம்ம 250 ml தான் நம்ம கொடுக்குறோம், ஆனால் இது பரவிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த எருக்குழியில் இருக்கக்கூடிய பூச்சிகளையும் பூஞ்சானையும் இது அழிச்சிக்கிட்டே இருக்குங்க. அதனால் என்ன பார்க்கும்போது இது பரவிக்கிட்டே இருக்கிறதுனால இதை நம்ம ஒரு டைம் பயன்படுத்தினா போதும், மீண்டும் பயன்படுத்த தேவையில்லை. அதனால பூச்சி இந்த காண்டாமிருகம் வண்டியில் இந்த முட்டைகள்லாம் இல்லாமல் இது பார்த்துக்கும். இதனால் பாதிப்பு, அதாவது தென்னை மரத்தில் பாதிப்பு வராமல் நம்ம பார்த்துக்கலாங்க. ஏன்னா இது காண்டாமிருகம் வண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்க்கும்போது எருக்குழி தான். நம்ம அந்த இடத்தையும் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம தோப்பில் பாதிப்புங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ சொன்ன இந்த முறைகள்லாம் காண்டாமிருகம் வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாங்க. அதாவது நம்ம ஆரம்பத்துலேயே கண்ட்ரோல் பண்ணலாம். இது பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கெமிக்கல் முறையில் கண்ட்ரோல் பண்ணுறதாங்க நல்லது. அதாவது பிப்ரோனிலோ இல்லாட்டி மோனோவோ வாங்கி பயன்படுத்துங்க. அப்போ நீங்கள் பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து உடனே கிடைக்கும். இப்படி நீங்கள் பயன்படுத்திட்டு வேறு ஏதாவது நீங்கள் சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாமா கேட்கும்போது மணல் பயன்படுத்துங்க, இல்லாட்டி வேப்ப புண்ணாக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அது பயன்படுத்துங்க, இல்லாட்டி கல்லுப்பு, இல்லாட்டி நான் சொல்ல மறந்துட்டேங்க நாப்தலின் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அதாவது அந்தூருண்டைன்னு சொல்லுவோம். இந்த அந்தூருண்டை வந்து ஒரு மரத்துக்கு 3 உருண்டை வைங்க. அதாவது அந்த மேலே அந்த புதிய குருத்து உருவாகிற அந்த இடத்து பக்கத்தில் 3 இது வச்சுருங்க. ஒரு மரத்துக்கு 3 உருண்டைங்க. அப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா 3 மாதம் வரைக்குமே அந்த வாடை, அதாவது வண்டி வராது. இப்படி இந்த முறைகளில் கூட நம்ம காண்டாமிருகம் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். எனக்கு தெரிஞ்ச முறைகளில் இந்த காண்டாமிருகம் வந்து நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலான்னு இந்த வீடியோ நான் விரிவாக விளக்கியிருப்பேன் நம்புகிறேன்.
இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எந்த முறையில் காண்டாமிருக வண்டை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அதை பற்றியும், இதை நான் சொன்ன முறைகள் இல்லாமல் ஏதாவது புதிய முறைகள் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டு பல விஷயங்களுக்கு என்னாடி சொல்ல முடியும். இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்ருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.